Hi friends. So இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் நம்ம செலக்ட் குவாரி நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அதே மாதிரி செலக்ட் குவாரியில் எப்படி வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணுறதுங்கிற சம்மந்தமாகவும் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வேர் கண்டிஷனில் நம்ம என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் வந்துட்டு நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம்ங்கிற சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே என்ன செய்கிறேன்னு பாருங்கள். செலக்ட் ஸ்ட்ரிக்ட் ஃப்ரம் கோர்ஸ். நான் ஒரு டேபிள், அதாவது கோர்ஸுங்கிற டேபிளில் இருக்கிற டேட்டாஸை செலக்ட் பண்ணி நான் இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இதில் நம்ம என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ஒரு ஈக்குவல் ஆப்ரேட்டர் ஈக்குவல் பண்ணி நான் ஒரு ஆப்ரேட்டர்ஸ் வந்துட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். ஸோ செலக்ட் ஸ்ட்ரிக்ட் ஃப்ரம் கோர்ஸ். சரிங்களா, நான் கோர்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ கீவேர்ட்ஸை கேபிட்டலில் டைப் பண்ணணும்ங்கிறதுக்காண்டி ஸ்மாலில் டைப் பண்ணாலும் உங்களுக்கு ஒர்க் பண்ணும், பட் கேபிட்டலில் டைப் பண்ணுறது ஒரு சரியான வே. ஸோ கோர்ஸ் ஐடி நான் என்ன செய்கிறேன், ஈக்குவல் பண்ணிவிட்டு நான் நீங்கள் ஒரு ஐடி வந்து நான் நீங்கள் கொடுக்கணும். அப்போ பாருங்கள், இங்கே நான் ஈக்குவல் யூஸ் பண்ணி பார்க்குறேன். சரிங்களா, ஸோ ஈக்குவல் யூஸ் பண்ணுறேன். நான் செலக்ட் பண்ணி போட்டு இங்கே எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு சரியான முறையில் இங்கே டிஸ்பிளே ஆகிட்டுது. தட்ஸ் ஃபைன். அடுத்தது பார்த்தீங்களா இருந்தால் நான் இங்கே என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இப்போது எனக்கு எல்லா கோர்ஸஸும் இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. ஆனால் எனக்கு என்ன வேணுமென்று பாருங்கள், இந்த கோர்ஸ் டியூரேஷன் 20 விட பெருசாக இருக்கிற எல்லா கோர்ஸஸுமே எனக்கு டிஸ்பிளே ஆகணும். அதாவது 20 மாதத்துக்கு மேலே இருக்கிற கோர்ஸஸ் மட்டும் எனக்கு டிஸ்பிளே ஆகணும். இந்த மாதிரி ஒரு செலக்ட் குவாரி எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் செலக்ட் ஸ்ட்ரிக்ட் ஃப்ரம் கோர்ஸுங்கிற டேபிளை செலக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணிவிட்டு கோர்ஸ் டியூரேஷன். சரிங்களா, ஸோ கோர்ஸ் டியூரேஷன் சொல்லி கொடுத்துட்டு கிரேட்டர் தேன் இங்கே நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள். ஸோ அப்படின்னா என்னது, கோர்ஸ் டியூரேஷன் வந்துட்டு பெருசாக இருக்கணும் வந்துக்கிட்டு எதை விடன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் இந்த 20 விட பெருசாக இருந்தால் இங்கே வந்துட்டு என்ன செய்யும், எக்ஸிக்யூட் ஆகும். நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். எனக்கு இங்கே கொடுத்துருக்கேன்னு பாருங்கள் 25. அதே மாதிரி இன்னொரு 25, அதாவது கோர்ஸ் 1ல் 25 இருக்கிற மாதிரியும் கோர்ஸ் 2 25 மாதம் இருக்கிற மாதிரியும் தான் இருக்குது. அப்போ இங்கே நான் செக் பண்ணி பார்க்கன்னு பாருங்கள், 15 இருக்குது. சரி, 20 டிஸ்பிளே ஆகலை, 25 மட்டும்தான் இருக்குது. அப்போ ஏன் நீங்கள் 20 டிஸ்பிளே ஆகலைன்றா, நான் இங்கே சொல்லியிருக்கிறது என்னது, 20 விட பெருசாக இருக்கணும். 20 விட இந்த டியூரேஷனுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் வந்துட்டு பெருசாக இருக்கணும்ன்றதை நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் நான் இங்கே என்ன செய்கிறேன்னு பாருங்கள். அப்போது 20 எனக்கு செலக்ட் ஆகணுமா இருந்தால் அதே குவாரியை நாம் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் என்ன செய்யணும், பெருசாக இருக்கணும் அல்லது சமனாக இருக்கணும்னு சொல்லி ஈக்குவலும் சேர்த்து நான் டிஸ்பிளே பண்ணியிருந்தேன்டா. இப்போ செலக்ட் பண்ணும்போது பாருங்கள், எனக்கு அந்த 20 சேர்ந்து இங்கே எனக்கு செலக்ட் ஆகி டிஸ்பிளே ஆகுது. சரிங்களா, அதே மாதிரி நான் திருப்பி எழுதுறேன்னு பாருங்கள். செலக்ட் ஸ்ட்ரிக்ட் ஃப்ரம் கோர்ஸ் என்று கொடுத்துட்டேன். வேர் கண்டிஷனுக்குள்ளே நான் என்ன செய்கிறேன், கோர்ஸ் டியூரேஷன் என்ன இருக்கணும், கோர்ஸ் டியூரேஷன் சின்ன இருக்கணும். எதை விட 20 விட, அதாவது 20 மாதத்தை விட குறைவாக இருக்கிற எந்த கோர்சஸ் இருக்குங்க செக் பண்ணி பார்க்கணும். ஸோ பாருங்கள், இங்கே நான் செக் பண்ணி பார்க்கும்போது 15, அதே மாதிரி 14, 10, அதே மாதிரி 15ன்னு சொல்கிறேன். டியூரேஷனில் இருக்கிற கோர்சஸ் மட்டும் எனக்கு எங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. அப்போது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், நம்ம 20 அல்லது 20 விட குறைவாக இருக்கணும்னு சொன்னால் நான் இந்த இடத்த என்ன செய்யணும், ஈக்குவலும் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் செலக்ட் பண்ணி போட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள், எனக்கு 20யும் இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்களா இருந்தால் ஒரு சரியான வே வந்துக்கிட்டு. இப்போ ஒரு டியூரேஷன் இல்லாட்டி ஒரு அமௌண்ட்டை விட கூடுதலாக குறைவாக, இப்போ ஆன்லைன் ஷாப்பிங் பண்ண நீங்கள் போகும்போது சில டைமில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ரைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரைஸை விட குறைவாக இருக்கிறத டிஸ்பிளே பண்ணுங்கன்னு நம்ம மல்டிபிள் ஃபில்டர்ஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரியான செலக்ட் குவாரியை வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் டேட்டா பேஸில் இருக்கிற டேட்டாஸை. ஸோ அடுத்தது பார்த்தீங்களா இருந்தால் நம்ம குறிப்பிட்ட ஒரு வேல்யூஸ், அதாவது குறிப்பிட்ட ப்ரைஸ் மட்டும் டிஸ்பிளே ஆகக்கூடாது, இல்லாட்டி குறிப்பிட்ட கண்ட்ரி மட்டும் டிஸ்பிளே ஆகக்கூடாதுன்னு சொல்லி. இப்போ உதாரணமாக இப்போ நான் வந்துக்கிட்டு ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு நான் ஒரு ஃப்ளைட் டிக்கெட் போட போகிறேன்னு வைங்களேன். ஸோ அதே நாட்டிலேருந்து நான் எந்த நாட்டை செலக்ட் பண்ணுறேனோ அந்த நாடு தவிர்ந்த வேறு நாடுகள் தான் 2ல் காட்டணும். அதாவது ஃப்ரம் நம்ம கொடுத்துருப்போம் எங்கே இருந்துன்னு சொல்லி அதை செலக்ட் பண்ணதும் அடுத்த பாக்ஸில் ஃபில்டர் ஆகக்கூடிய நாடுகள் பட்டியலில் நாம் எந்த நாடை ஃப்ரம் கொடுத்தோமோ அந்த நாடு இல்லாத வேறு ஏதாவது நாடுகள் தான் நாங்கள் டிஸ்பிளே ஆகணும்னு சொன்னால் நம்ம குறிப்பிட்ட ஒரு நாடை இக்னோர் பண்ணிவிட்டு மற்ற எல்லாத்தையும் நம்ம கொண்டு வரும்.
ஸோ அப்போ நான் இங்கே 20 நான் செக் பண்ணுறதால 20 அதாவது 20 மாதம் இல்லாத டியூரேஷன் இருக்கிற கோர்சஸ் மட்டும் டிஸ்பிளே ஆகணுமாக இருந்தால் நான் அதே காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் திருப்பி டைப் பண்ணாமல் நான் அதே காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் எங்கேன்னு செய்கிறேன்டா இந்த மாதிரி கொடுக்கணும். அதே மாதிரி லெஸ் தென் கிரேட்டர் தென் எல்லாம் நம்ம இப்படி கொடுத்தமாக இருந்தால் இந்த ஆப்ஷன் கொடுத்தா 20 தவிர்ந்த அப்போ இது நார்மலாகவே நம்ம இதை பார்க்க போனோம். இது எதுக்குரியதுன்னா நாட் ஈக்குவல்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம் இல்லைங்களா. நம்ம பைத்தன் நீங்கள் சீரீஸ் பார்த்துருந்தீங்களா இருந்தால் அதில் நான் ஆப்ரேட்டர்ஸில் இந்த நாட் ஈக்குவல் பற்றி நான் பேசியிருந்தேன். ஸோ நாட் ஈக்குவல்னா அது இல்லாமல் மற்றது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணும். ஸோ அதே மாதிரி இங்கே 20 இல்லாமல் மற்ற எல்லா டேட்டாஸையும் டிஸ்பிளே பண்ணி இப்போ நான் செலக்ட் பண்ணி போட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். இங்கே எனக்கு டியூரேஷனில் 20 தவிர்ந்த மற்ற எல்லாமே இங்கே எனக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. சரிங்களா. ஸோ அப்போது இது நாட் ஈக்குவலுங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. பட் இங்கே நம்ம கொடுத்துருக்க நோட்டேஷன்ஸ் படிக்கு இது நாட் ஈக்குவல்னு சொல்லல. பட் நம்ம இதை பேசும்போது எப்படி பேசுவோம் மாதிரி நாட் ஈக்குவல் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த 20 தவிர்த்து வேறு ஏதாவது டேட்டாஸை செலக்ட் பண்ணுங்கிறது தான் இதில் ஆப்ஷன். இதுவும் சரி. அப்போது ஒரு டியூரேஷன்ஸுக்குள்ளே எப்படி எடுக்கிறது? இப்போ ஒரு டியூரேஷன் நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு வருஷத்துலேருந்து ஒரு 1.5 வருஷத்துக்குள்ளே இருக்கிற கோர்சஸை நம்ம எப்படி நம்ம செலக்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது என்று சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் சிம்பிள். நம்ம என்ன செய்கிறோம்? செலக்ட் ஸ்ட்ரிக் ஃப்ரம் அண்டு கொடுத்துட்டு கோர்சஸை செலக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணிவிட்டு டியூரேஷனு கோர்ஸ் டியூரேஷன் இங்கே எப்படி கொடுக்கலாமா இருந்து பார்த்தீங்கன்னா பிட்வீன் என்று சொல்கிற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. பிட்வீன் ஆப்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு இப்போது எனக்கு 1 வருஷமுங்க 12 மாதம். சரிங்களா, 1 வருஷம். அதே மாதிரி 1.5 வருஷமுங்க கிட்டவா நமக்கு 18 மாதம் தேவை. ஸோ நான் இங்கே என்ன செய்கிறேன்னு பாருங்கள், அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு 18 சொல்லி கொடுக்க. இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். செலக்ட் பண்ணி போட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எனக்கு 1 வருஷத்துலேருந்து 18 மாதத்துக்குள்ளே இருக்கிற மாதிரியான கோர்சஸ் எல்லாமே டிஸ்பிளே இருக்குது. இப்போ பாருங்கள், செலக்ட் பண்ணி பார்க்க இங்கே பாருங்கள் 15 இருக்குது, அதே மாதிரி 14 இருக்குது, 10 இருக்குது, 15 இருக்குது. இதுகள் தான் 20 விட குறைவாக இருக்குது. அப்போ நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணது 12க்கும் 18க்கும் இடையில் இருக்கிற மாதிரி. ஸோ 12 விட பெருசாக இருக்கிறவர் யார்? 15. அதே மாதிரி 18 விட குறைவாக இருக்கிற டேட்டாஸ் எங்கள் கிட்டவா நம்ம செலக்ட் பண்ணி பார்த்த இந்த டேட்டாஸ் மட்டும்தான் நமக்கு டிஸ்பிளே ஆகி வருது. சரிங்களா. அப்போ கோர்ஸ் 1 இந்த கோடில் இருக்கிற கோர்ஸ் 1 15 மாதம். அதே மாதிரி இன்னொரு கோர்ஸ் 1 அதுவும் வந்துட்டு 14 மாதம். இன்னொரு கோர்ஸ் 1 இருக்குது, அது 15 மாதம் என்று சொல்லி இருக்குது. ஸோ பிட்வீன் யூஸ் பண்ணும்போது குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே நமக்கு ஃபில்டர் பண்ணி வரும். அப்படி அதே மாதிரி நம்ம இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு அப்ளிகேஷன் செய்யக்கிட்டவா குறிப்பிட்ட ஏஜ் லிமிட், அதாவது இத்தனை வயசுலேருந்து இத்தனை வயசுக்குள்ளே இருக்கிறார்கள் இந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு சொல்லும்போது நம்ம இருக்கிற எல்லா லிஸ்ட்லேயும் யாரெல்லாம் எலிஜிபிளான கேண்டிடேட்டுங்கிறத நம்ம ஈஸியாகவே அதை நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரிங்களா. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா லைக்ன்னு சொல்கிறவர். சரிங்களா. நான் என்ன செய்கிறேன்னு செலக்ட் ஸ்ட்ரிக் ஃப்ரம் கோர்ஸுங்கிற டேபிளில் செலக்ட் பண்ணிவிட்டு வேர் கண்டிஷனில் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் கோர்ஸ்ட நேமை கொடுக்கணும். சரிங்களா. ஸோ கோர்ஸ்ட நேமை நான் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் அதாவது எந்த கொலமுங்கிறத கொடுத்துட்டு நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள், லைக்ன்னு சொல்லி கொடுத்துட்டு சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே ஒரு டெக்ஸ்ட் ஒன்று நான் கொடுக்கணும் பாருங்கள். சி அதாவது ஸ்மாலில் கொடுக்கணும். சி அங்கால அந்த பர்சன்டேஜ் அதாவது நான் மூடல் ஆப்ரேட்டர்ஸுக்கு என்ன யூஸ் பண்ணோமோ அதை நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். சாரி லிங்க்ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நான் லைக்ன்னு டைப் பண்ணணும். சரிங்களா. ஸோ லைக்ன்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு இப்போ செலக்ட் பண்ணி போட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். எனக்கு இந்த சிலேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய அதாவது இங்கே பாருங்கள் கோர்ஸ் நேம், அதாவது இந்த கொலமில் சிலேருந்து ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் இப்படி கண்டினியூவாக போகக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே இருக்குது. கிட்டத்தட்ட எல்லா டேட்டாவுமே எனக்கு இங்கே டிஸ்பிளேயாக இருக்குது. அப்போ நான் கேபிட்டல் லெட்டர்ஸ் கொடுத்துருந்தா என்ன நடந்திருக்கும், செலக்ட் பண்ணுறேன்னு பாருங்கள் எனக்கு எல்லாமே இங்கே இதாகுது. ஸோ இப்போ நான் செக் பண்ணி பார்க்குறதுக்காக வேண்டி நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள், இன்னொரு டேட்டா உண்டு நான் சி இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு டேட்டா உண்டு நான் இங்கே இன்சர்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த லைக்கு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்சர்ட் இன்டு கோர்ஸ்ங்கிற நேம் கொடுத்துட்டேன். ஸோ என்னென்ன காலம்ஸுக்குள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம், கோர்ஸ் நேம் கமா கோர்ஸ் டியூரேஷன் கொடுத்துட்டேன். வேல்யூஸ் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள். ஸோ என் அதாவது ஓகே
டெஸ்ட் அண்ட் கொடுக்கணும் சரிங்களா. ஸோ டெஸ்ட் வந்துட்டு சீக்குள்ளே வராது. நான் இங்கே என்ன செய்கிறேன், டியூரேஷன் வந்துட்டு கேட்குது. ஸோ 25 சொல்லி மந்த்ஸ் கொடுத்துட்றேன். நான் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவே எக்ஸிக்யூட் ஆகிட்டு இப்போ நான் செலக்ட் பண்ணி பார்க்குன்னு பாருங்கள். எனக்கு என்ன நடக்கலை, எனக்கு அந்த டெஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்த இந்த லெட்டர்ஸில் இருக்கிற டி வந்துட்டு எனக்கு டிஸ்பிளே ஆகலை. அப்படின்னா என்ன அர்த்தம், நான் சி கொடுக்கும்போது சி ரிலேட்டடான டேட்டா மட்டும்தான் எனக்கு ஃபில்டர் ஆகும். இப்போ நான் டி கொடுக்கன்னு பாருங்க, இங்கே டி கொடுத்து போட்டு இங்கே நான் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணேன். டீக்கு அப்புறம் வர எல்லா டேட்டாஸும் எனக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. அப்போ இதே மாதிரி தான், அதாவது இது கொடுத்தீங்களா இருந்தால் இப்போ உதாரணமாக டெஸ்ட்டை நீங்கள் கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணாலும் வந்துட்டு உங்களுக்கு சேம் டேட்டா தான் வரும். என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஸ்டார்டிங்கில் இருக்கிற டேட்டா நீங்கள் கொடுத்துருக்குற இந்த வேர்டில் இருக்கணும் சரிங்களா. ஸோ பாருங்கள், கோட் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன், நான் கம்ப்ளீட் பண்ணவும் இல்லை கோர்ஸ்ன்னு சொல்லி. இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணாலும் எனக்கு எல்லாமே வரும். அதாவது பின்னுக்கு நீங்கள் எந்த வேலை இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டார்டிங் இதில் இருக்கணுங்கிறது தான் இந்த லைக் ஆப்ஷன் சரிங்களா. அதுவும் நமக்கு இப்போது கிளியராக விளங்கிட்டு, இப்போ நீங்கள் நார்மல் செலக்ட் கொடுத்துருந்தீங்களா இருந்தால் உங்களுக்கு எல்லா டேட்டாவுமே டிஸ்பிளே ஆகும். பாருங்கள், நான் கொடுத்துருந்த டேட்டாஸ் எல்லாமே நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ அடுத்ததை நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபைனலில் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறது, இன்னங்கிற கீவேர்டை வந்துட்டு நம்ம செலக்டில் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. ஸோ இன்னன்னு சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்களா இருந்தால், நம்ம ஒரு டேட்டாவை செலக்ட் பண்ணக்க எந்தெந்த டேட்டாஸ் எல்லாமே நமக்கு வேணும். இப்போ உதாரணம் வந்துட்டு இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட நாடுகளில் இருக்கிற ஆக்களுடைய இன்ஃபர்மேஷன் எனக்கு டிஸ்பிளே ஆகணுமெண்டா நம்ம என்னென்ன நாடுன்னு செலக்ட் பண்ணி, இப்போ உதாரணமாக நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டுக்கு போகிறீங்கன்னு வைங்களேன், ஒன்றுக்கு மேற்பட்ட பிராண்ட் இருக்குன்னு சொன்னால், ஒரு லேப்டாப் நீங்கள் வேண்ட போகிறீங்கன்னு சொன்னால், ஒன்றுக்கு மேற்பட்ட பிராண்ட் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம், டெல் வேணுமெண்டா டெல்லை கிளிக் பண்ணலாம். அதே மாதிரி ஹெச்பி வேணுமென்னு சொன்னால் ஹெச்பி செலக்ட் பண்ணலாம். ஸோ அப்போ நீங்கள் ரெண்டையும் செலக்ட் பண்ணும்போது அதோட ப்ராடக்ட் மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகி காட்டும். அப்போ பாருங்கள், ஸோ இந்த மாதிரியான இடங்களில் நீங்கள் வந்துக்கிட்டு யூஸ் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ நான் அதை செலக்ட் பண்ணி காட்டுன்னு பாருங்கள். எனக்கு கோர்ஸ் 1ம் கோர்ஸ் 3யும் தான் டிஸ்பிளே ஆகணும், வேறு எந்த கோர்ஸுமே எனக்கு தேவையில்லை, வேறு எதுவுமே எனக்கு டிஸ்பிளே ஆகக்கூடாதுன்னு சொன்னால் செலக்ட் ஸ்ட்ரிக் ஃப்ரம் கோர்ஸ்ன்னு சொல்லி நேம் கொடுத்துட்டேன் சரிங்களா. அதுக்கப்புறம் வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணதுக்கப்புறம் எந்த காலமில் நாம் இந்த ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம்ங்கிறத கொடுக்கணும். அப்போ கோர்ஸ் நேமில் தான் எனக்கு தேவை. கொடுத்துட்டு நான் என்ன செய்கிறேன்டா, வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிவிட்டு சிங்கிள் கொட்டேஷன், அதாவது அந்த ஏன் நான் நீங்கள் சிங்கிள் கொட்டேஷன் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால், அந்த காலமில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்துக்கிட்டு வாட்ஸ்அப் டேட்டா டைப். ஸோ அப்போ அதோட டெக்ஸ்ட்டை இன்சர்ட் பண்ணக்கூடிய டேட்டாஸ், ஸோ டேட்டா டைப். ஸோ அதனால் நான் சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே நான் என்ன செய்கிறேன், என் டேட்டாவை கொடுக்கேன். ஸோ அப்போ நான் என்ன செய்கிறேன், கோர்ஸ் 1 கமா சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே கோர்ஸ் 2ன்னு சொல்லி கொடுக்கேன். கொடுத்துட்டு செலக்ட் பண்ணி போட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். எனக்கு கோர்ஸ் 1 கோர்ஸ் 2 தவிர்த்து எதுவுமே டிஸ்பிளே ஆகிருக்கு. அப்போ கோர்ஸ் 3 நமக்கு வேணும்னு சொன்னால் நான் கோர்ஸ் 3 மட்டும் கொடுத்து விட்றேன்னு பாருங்கள். இப்போ எனக்கு கோர்ஸ் 1ம் கோர்ஸ் 3யும் தவிர வேறு எந்த ஒரு கோர்ஸஸுமே எனக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணப்படாது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வேர் கண்டிஷனில் யூஸ் பண்ணுற மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர்ஸாக இருக்குது வந்துக்கிட்டு. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.